அந்தத்தையே உதறி தள்ளுற அளவுக்கு அப்படி என்ன நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு? ஐயா, நீங்க எத்தனையோ கேசுங்களுக்கு நீதிபதியா இருந்து தீர்ப்பு சொல்லி இருக்கிறீங்க. நீங்களே சொல்லுங்க. கொசுந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேடி அவளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணுங்கிற கடமையும் உரிமையும் அவளை பெற்ற தகப்பனுக்கு இல்லங்கிற வாதத்தை நீங்க ஏத்துக்குவீங்களா? அந்த கடமையும் உரிமையும் தாய்க்கும் உண்டுங்கிறத நீங்க தள்ளுபடி பண்ணுவீங்களா? என்ன கேட்டா அந்த உரிமை உங்க 2 பேருக்குமே இல்லை. தனக்கு பிடிச்ச ஒரு புருஷனை தேர்ந்தெடுத்துக்கிற உரிமையும் சுதந்திரமும் வயசு வந்த பொண்ணுக்கு தான் உண்டு. அந்த உரிமையில குறிக்கிட கடவுளுக்கே அதிகாரம். அது எப்படிங்க? நீங்க சொல்றது மற்ற பொண்ணுங்களுக்கு சரியா இருக்கலாம், ஆனா அது என் பொண்ணுக்கு எப்படி பிறந்தோம்? அவ ஒரு பட்டுப்பூச்சி. அவ கூட எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால தான் ஒரு டாக்டர் அவளுக்கு மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தேன். இவர் என்னடான்னா ஒரு அன்னாட காட்சி வக்கீலுக்கு கொடுக்கணுங்கிறார். ஓஹோ, அன்னாட காட்சியா? நான் தான் இந்த வீட்டுக்கு எஜமான. நான் சொல்றபடிதான் எல்லாமே நடக்கணும். இந்த வீட்டுக்கு நான் தான் எஜமானி. என் இஷ்டத்துக்கு விரோதமா எதுவுமே நடக்க கூடாது. நீ என்னடி எஜமானி? எனக்கு பொண்டாட்டியா வந்ததுக்கு அப்புறம் நரடி உனக்கு அந்த பட்டம். அந்த பட்டத்தையே பறிச்சுட்டா உன் கொட்டமல அடங்கிடுடி. என்ன டீ? யாரு டீ? பாரு டீ. இல்ல டீ. பாருங்கய்யா, பாருங்கய்யா. என்னைக்கும் இல்லாத இன்னைக்கு புதுசா எத்தனை டீ போட்டிருக்காரு. இந்த டீ உங்களை டா போட்டா உங்க கதி என்ன ஆகும்? ஆமா, பட்டத்தை பறிச்சுடுவாரு. முடியுமா உங்களால? அந்த துணிச்சல் உங்களுக்கு மறுபடியும் டீ. என்னம்மா இது? பொதுவா நான் ஒருத்த நிக்கிறேன், என்ன கொஞ்சம் கூட மதிக்காம என் முன்னாடியே சண்டை போடுறீங்க. ஆமா, அது என்ன ஆகுனா விவாகரத்து விவாகரத்துங்கிறீங்களா? விளையாட்டாது விளையாட்டு ஒண்ணு இல்லையா? ஐ எம் சீரியஸ். ஐ மீன் இட். இப்ப நானே அரைஞ்சு விடுவேன். நாளைக்கு ஊர்ல உங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொண்ணு விவாக சம்பந்தமா சண்டை போட்டுக்கிட்டு இவங்களே விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்களா? கேட்க லட்சணமா இருக்குல்ல? மன்னிச்சுக்குங்கய்யா, இப்ப எனக்கு என் பொண்ணு கல்யாணம் முக்கியம் இல்ல. முதல்ல என் மானத்தையும் மரியாதையும் நான் காப்பாத்திக்கிட்டாகணும். பாசமும் பரிவும் அப்புறம் தான். அப்பனே, விட்டு கொடுத்து போகாத குடும்பம் தட்டு கட்டி போயிடும். அம்மா மீனாட்சி, நீயாவது கொஞ்சம் அனுசரிச்சு போமா. என்ன விட்டு பிரியணும் நினைக்கிற அவருடைய எண்ணத்தை அனுசரிச்சுதாங்க நானும் பேசுறேன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க செலக்ஷன் உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா? அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல்ல மத்தவங்க நாடிய பிடிச்சு பாக்குற நீ உன் சொந்த பொண்ணோட நாடிய பிடிச்சு பாக்க. அதுக்கு அவசியமே இல்லைங்க. என் பொண்ணு என் மாத்தையை மீறி நடக்கவே மாட்டா. நானும் தான் சொல்றேன், நான் கீழ்ச்ச கோட்டை தாண்டி என் பொண்ணு நடக்கவே மாட்டா. ஆஹா, உங்க 2 பேருக்குமே உங்க பொண்ணு மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? பரவாயில்ல, நீங்க கேட்கலனாலும் நான் கேட்கிறேன். எனக்கு அந்த உரிமை இருக்கு. பப்பே, எப்படி வாங்க. என்ன மாமா? பாருமா, உங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அப்படி பிரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் உன்னை கேட்கிறேன். அவங்க பார்த்திருக்கிற பிள்ளைகள்ல உனக்கு யார பிடிச்சிருக்கு? நீ படிச்ச பொண்ணும் உன் மனசுல இருக்கிறத பகிரங்கமா சொல்லு. தைரியமா சொல்லுமா. பொண்ணு சொல்ல போற பதில தான் அப்பா அம்மா தலையெழுத்து அடங்கியிருக்கு. நான் எப்படி மாமா சொல்ல முடியும்? அம்மாவுக்கு பிடிச்சவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அப்பாவுக்கு என் மேல வெறுப்பும் விரோதமும் வரும். அப்பாவுக்கு பிடிச்சவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அம்மாவுக்கு என் மேல ஆத்திரமும் தேஷமும் வரும். இல்ல, இவங்க 2 பேரையும் மீறி எனக்கு பிடிச்ச ஒருத்தரையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா 2 பேருக்குமே நான் வேண்டாதவள் ஆயிடுவேன். அதனால முதல்ல இவங்க ஒரு நல்ல முடிவுக்கு வரட்டும். இப்ப உங்க முடிவு என்ன? என் முடிவு ஒரே முடிவுதான். நான் பார்த்திருக்கிற பையனுக்கு தான் பப்பியை கொடுக்கணும். என் முடிவு படிதான் கல்யாணம் நடக்கணும். ஆமா, அது நடக்காது. அப்படி இல்லன்னா நீங்க 2 பேரும் பிரியத்தான் போறீங்க. என்ன பைத்தியக்காரத்தனம் இது? இதனால பாதிக்கப்பட போது நீங்க 2 பேரும் மட்டும் இல்ல, அதை இந்த குழந்தைகளை அனுபவிக்க வேண்டி வரும். அதனால நீதிபதியா இருந்து தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொன்னதனால சொல்றேன். முதல்ல நீங்க 2 பேரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிருக்க முடியுமான்னு பாருங்க. பார்க்கிறது என்ன? நிச்சயமா என்னால முடியும். ஓஹா, அப்படின்னா அது என்னாலே முடியுங்க. அப்ப ஒண்ணு செய்யுங்க. என்ன? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த வீட்டுக்குள்ளேயே 2 மாசம் தனித்தனியா பிரிஞ்சு இருந்து பாருங்க. அதாவது விவாகரத்து ஒத்திகை பார்க்க சொல்றீங்க. ட்ரையல் டைவர்ஸ், அப்படிதானே? ஓ, என்னத்துக்கு ட்ரையல் டைவர்ஸ்? அவர் தான் ஓங்கிறாரு. ரியல் டைவர்ஸாவே இருக்கட்டும்.